அரம்பன் என்ற அரக்கனுடைய மகள் மகிஷாசுரன் என்பவன் பிரம்மாவை நோக்கி நீண்ட காலமாக கடும் தவம் புரிந்து வந்தான். அவனுடைய கடும் தவத்தை கலைக்க பெரிதும் முயன்றும் முடியாமல் போகவே இறுதியில் பிரம்மா அவன் முன் தோன்றி, பக்தனே, உன் தவபலத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேட்பாயாக என்றார். மகிஷாசுரனும் மகிழ்ச்சியடைந்து, ஐயனே, இந்த பூமியில் பிறந்த யாரும் என்னை கொல்லாதிருக்கும் வரம் வேண்டும் என்று கேட்டான். பிரம்மாவும் அரக்கன் கேட்ட வரத்தை அளித்து விட்டு மறைந்தார். மகிஷாகரன் தான் பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்தி பூலோகத்திலும் தேவலோகத்திலும் பெரும் கொடுமைகள் புரிந்து வந்தான். மக்களும் தேவர்களும் அரக்கனுடைய கொடுமைகளுக்கு ஆளாயினர். பண்டைய திருவிதாங்கூரில் பந்தள நாடு என்பதுவும் ஒன்றாகும். இந்த பந்தள நாட்டை பாண்டிய வம்சத்தில் தோன்றிய இராஜசேகர பாண்டியன் என்பவன் ஆண்டு வந்தாள். இவன் வீரதீர பராக்கிரமத்தில் மிகவும் வல்லவள். முறையாக நாடாண்ட இவனது ஆட்சியில் மக்கள் எவ்வித குறைபாடுமின்றி வாழ்ந்து வந்தனர். அழகிய இராணியும் அன்பான குடிமக்களும் ஆண்டனுபயிக்க பெருஞ்செல்வமும் இருந்த போதிலும் தனக்கு பின் நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லையே என்ற பெருங்குறை அந்த மன்னனுக்கு இருந்தது. பந்தள நாட்டு குடிமக்களும் அன்பே வடிவான தம் மன்னனுக்கு பிள்ளை செல்வம் இல்லையே என்று பெரிதும் வருத்தினர். சிவபக்தனான மன்னன் இராஜசேகரனும் இராணியும் தங்களுக்கு வாரிசு வேண்டி சிவபெருமானை தினமும் வழிபட்டு வந்தனர். மன்னன் மீது மாறாத அன்பு கொண்ட மக்களும் மன்னனுக்கு வாரிசு வேண்டி சிவபெருமானை வழிபட்டு வந்தனர். மகிஷாகரனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளாகிய சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோரிடம் சென்று தங்களை காத்தருளும்படி வேண்டினர். ஆனால் மும்மூர்த்திகளும் தாங்கள் தனியாக அரக்கனுடன் போரிட்டு வெல்வது இயலாது என கருதினர். இருப்பினும் தேவர்களும் மானிடர்களும் படும் தொல்லைகளைக் கண்டு மனமிறங்கி மூவரும் தம் தம் சக்திகளை எல்லாம் ஒன்று கூட்டி சண்டிகாதேவி என்னும் சக்தியை படைத்து மகிஷாசுரனை அழிக்கும்படி ஏவினர். சண்டிகாதேவியும் அரக்கல் முன்தோன்றி அவனுடன் கடும் போர் புரிந்து அவனை அழித்தொழித்தாள். தேவர்களும் மானிடர்களும் துன்பம் நீங்கி மகிழ்ச்சி அடைத்தனர். அரம்பனின் சகோதரன் கரம்பனுடைய புத்திரி மகிஷி தன்னுடைய சகோதரன் மகிஷாகரனின் அழிவுக்கு காரணமான தேவர்களை பழிவாங்க முடிவெடுத்து அதற்கான சக்தியை பெற பிரம்மாவை நோக்கில் கடுந்தவம் புரிந்தான். அவளுடைய தவத்தை மெச்சிய பிரம்மா அவள் கேட்டபடி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு எவராலும் தனக்கு சாவு நேரக்கூடாது என்ற வரத்தை கொடுத்து மறைந்தார். வரம் பெற்ற அரக்கி தேவலோகம் சென்று தேவர்களுக்கு பல கொடுமைகள் புரிந்தாள். துர்வாசருடைய சாபத்தால் தேவர்களுக்கு நரை ஏற்பட்டது. பாட்கடலை கடைந்தெடுத்த அமுதம் ஒன்றினால்தான் நரை சாபத்தை போக்க முடியும் என்ற மகாவிஷ்ணுவின் யோசனையின் பேரில் தேவர்களும் அகரர்களும் பாட்கடலை கடைந்தார்கள். அதில் தோன்றிய அமுதத்தை அகரர்கள் பறித்து கொண்டார்கள். அதை மீட்சு மகாவிஷ்ணு மோகினி வடிவில் சென்று அமுதத்தை அகரர்களிடமிருந்து மீட்டு தேவர்களிடம் கொடுத்தார். இதை அறிந்த பரமசிவன் மோகினி வடிவை காண மகாவிஷ்ணுவை அணுகினார். மோகினியின் அழகிய வடிவு கண்டு மனம் மயங்கினார். அதன் விளைவாக ஓர் ஆண் குழந்தை உருவாயிற்று. அந்த குழந்தையை புத்திர பேரில்லாத தன்னுடைய பக்தனான இராஜசேகர மன்னனிடம் ஒப்படைக்க பூமிக்கு கொண்டு செல்லும் முன் பரமசிவன் அக்குழந்தைக்கு ஒரு மணி மாலையை அணிவித்தார். மன்னன் இராஜசேகரன் பரிவாரங்களோடு பம்பா நதி தீரத்துக்கு வேட்டையாடச் சென்றான். அங்கு ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு அப்பக்கம் சென்று பார்த்தான். குழந்தையை கண்டு அதிசயித்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு முனிவர் அங்கு தோன்றி அரசனிடம், மன்னவா, தீக்குழம்ப வேண்டாம், இவன் உன்னுடைய பிள்ளையில்லா குறையை போக்கவே அவதரித்திருக்கிறான். இவனை எடுத்து சென்று வளர்ப்பாயாக. கழுத்தில் மணிமாலை இருப்பதால் இவனுக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்து 12 வயதில் இவன் யார் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி மறைந்தார். பிள்ளையில்லாத குறையினால் வருந்திய பந்தள மன்னனும் பெரும் மகிழ்ச்சியடைந்து அக்குழந்தையை தன் அரண்மனைக்கு எடுத்து சென்றான். குழந்தையை ராணியிடம் கொடுத்து நடந்ததை எல்லாம் கூறினான். குழந்தையை கண்ட ராணியும் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தாள். பந்தள நாட்டு மக்களும் மன்னனுக்கு பிறகு நாட்டையாள வாரிசு கிடைத்தது பற்றி மகிழ்ந்தனர். ஆனால் வாரிசற்ற மன்னனுக்கு பின் தானே மன்னனாகலாம் என்று மனக்கோட்டை கட்டி வந்த பந்தள நாட்டு திலான் மட்டும் வருத்தப்பட்டான். மணிகண்டன் சிறந்த ஒரு குருவின் கீழ் வித்தைகளை திறமையுடன் கற்று வந்தான். அவனது அசாதாரணமான திறமையை கண்ட குரு இவன் சாதாரண சிறுவனல்வ, தெய்வாம்சம் பொருத்தியவள் என்று அறிந்து கொண்டார். கல்வியை முடித்து மணிகண்டன் குருதட்சணை கொடுக்க குருவை அணுகிய போது அவர் தனக்கு குருதட்சணை எதுவும் வேண்டாம்,
பார்வையும் பேச்சுத்திறனுமற்ற தன் மகனுக்கு பார்வையும் பேச்சுத்திறனையும் அளித்தருள வேண்டும் என்று கேட்டார். மணிகண்டனும் குருவின் மகனை ஆசீர்வதித்து கண் பார்வையும் பேச்சுத்திறனையும் அளித்து குருவை வணங்கி அரண்மனைக்கு திரும்பினான்.